மாமியார் மருமகள். சுதாவுக்கு கோபமாக வந்தது. வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கும் நான் மாங்கு மாங்கு என்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டு இருக்கிறேன். என் மாமியார் பக்கத்து வீட்டில் உட்கார்ந்து வெட்டி கதை பேசிக்கொண்டு இருக்கிறாளே. ச்சே, என்ன பொம்பளை இவங்க! மருமகள் மீது கொஞ்சம் கூடவா ஈவு இரக்கம் இல்லாமல் போய்விடும். சுதா கணவன் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவன் வந்ததும் சொன்னாள், என்னங்க, நான் உங்க வீட்டுக்கு முதல் வாரிசை சுமக்கிறேன். ஆனா அதை உங்க அம்மா உணர்ந்த மாதிரியே தெரியலையே. என்னை ஒரு வேலைக்காரியா நினைச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னால முடியலங்க. நீங்களாவது உங்க அம்மா கிட்ட என் நிலைமையை பத்தி பேசக்கூடாதா? கதிர் அவள் சொல்வதை கேட்டு கொதித்து போனான். நிச்சயமா அம்மாவிடம் இது பற்றி கேட்பேன் என்று ஆறுதல் கூறினான். அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு சரசிடம், கதிரின் அம்மா, கடவுள் புண்ணியத்துல என் மருமகள் சுதாவுக்கு சுகப்பிரசவம் நடந்தா திருப்பதிக்கு நான் நடைபயணம் வர்றதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு சுகப்பிரசவம் நடக்கணும்னு நான் எந்த வேலையும் செய்யாம அவளையே எல்லா வேலையும் செய்ய சொல்றேன். நல்ல வேலை செஞ்சாதானே சுகப்பிரசவம் நடக்கும். நல்லபடியா அவளுக்கு சுகப்பிரசவம் ஆயிட்டா அதுக்கப்புறம் என் மருமகளை ஒரு வேலையும் செய்ய விடாம என் உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன். இப்ப அவளை நான் இப்படி வேலை வாங்குறேன்னு அவளுக்கு என்மேல் கண்டிப்பாக கோபம் இருக்கும். இருந்துட்டு போகட்டும், நல்லது நடந்தா சரி என்று சொல்லி கொண்டிருந்தாள். அதை ஒட்டு கேட்டு கொண்டிருந்த சுதாவின் கண்கள் குளமாகின. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.